சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக வெளியூர்களில் இருந்து சென்னை வந்து மேன்ஷன்களில் தங்கியிருப்போர் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுபாஷ். சென்னையில் வேலை புரிவதற்காக வெளியூரிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் தங்கி தங்களுடைய வேலைகளை செய்து வருகின்றனர். அதாவது ஆண்டுக்காண்டு இந்த சென்னையில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இங்கே தங்கி இருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம். குறிப்பாக இந்த மேன்ஷன் வாழ்க்கை என்பது பலருக்கு, அதாவது வெளியூர் வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலமாக இருந்தாலும் சரி, ஒரு பந்தாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய உணவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதாவது பல விடுதிகள் மூடப்பட்டிருக்கோம், பல உணவு விடுதிகள் மூடப்பட்டிருக்கோம். ஸோ இவங்களுடைய இயல்பு வாழ்க்கை இந்த கடும் மழையில எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படிலாம் அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு திருவள்ளிக்கேணியில் ஒரு மேன்ஷனில் இருக்கோம். நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், இந்த தொடர்ந்த மழை எப்படி உங்களை பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, எப்படி இருக்கு? சார், நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன். என்னால் இப்போ தற்சமயம் தான் மேன்ஷனில் தங்கியிருக்கேன். இப்போ இந்த கடந்த ஒரு 2-3 நாளாக நேற்று தான் மழை இல்லை, அதுக்கு முன்னாடி மழை இருந்துச்சு, தீபாவளி முடிச்சது. இப்போ திரும்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. இதனால் எங்களால் வெளில போயிட்டு மெஸ்ஸில் போயிட்டு கரெக்டான டயத்தில் போய் சாப்பிட்டு வர முடியல. வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. பல ஹோட்டல்லாம் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன மேன்ஷன்லாம் மூடி இருக்கா, சின்ன சின்ன ஒரு மெஸ்லாம் மூடி இருக்கா, சாப்பாடுலாம் எப்படி பண்ணுறீங்க? சின்ன சின்ன மெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும்தான் திறந்துருக்கு. மழைனால இந்த பாதிப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது மழை விட்டால் தான் எங்களால் வெளில போய்ட்டு சாப்பிட்டு வர முடியும். வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக எது கேட்டாலும் விரும்பி செஞ்சு தருவாங்க. இப்போ நீங்கள் மேன்ஷன் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது உணவுகளாம், என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க? வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம போய் டீ சாப்பிடுவோம், வருவோம், அப்புறம் தான் மற்ற எல்லாமே நடக்கும். இப்போ அது கூட இல்லாமல் இருக்குது. இப்போ வண்டி 2 வீலர் இருந்தால் கூட இப்போ போக முடியாத நிலமை உங்களுக்கு தெரியும். எல்லாம் சாலை முழுக்க வெள்ளம், பஸ்ஸும் சரியாக வரதில்லை. வந்தாலும் அதுவும் நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன்.